பல வருஷத்து பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றியாப்பா. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. என் வாயிலிருந்து நீ பேசுங்க. கேட்குற மக்கள் விடுதலையை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்திர நிரம்பி வழிகிறது, ஜீவன நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நிலைத்திருப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். என்ன இறை வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் போதும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. சபைதான் கிறிஸ்துவுக்கு தலை. தொடர்ந்து அதுபடி அந்த வசனத்தை. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்தபடி, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சபை ஆகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். சபைக்கு தலைவர் இயேசு. அது மேல ஒரு வசனமா இருக்கு பாரு. ஒரு ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறது போல சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறான். 22 23 வருஷம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல அப்ப கிறிஸ்து சபைக்கு தலை. அப்ப தலை சபையானது சரீரம். இதைத்தான் கணவன் மனைவி உறவை ஒப்பிட்டு எழுதுகிறார். எப்படி ஒரு ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறானோ அதே போல மணவாட்டியாகிய சபைக்கு தலை கிறிஸ்து. அப்போ சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர் தமக்கு பரிசுத்தமான ஒரு நிலைமையில சபையை தனக்கு முன் கரைதிரையற்ற ஒரு பரிசுத்த மணவாட்டியை தனக்கு முன் நிறுத்தி கொள்வது தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் கீழ்ப்படியணும். சபை அவருடைய மணவாட்டியான சபை. நாம் எல்லாரும் சபை என்பது மணவாட்டி. அப்போ கிறிஸ்து நமக்கு தலைவராக இரட்சகராக நாம் காணப்படுவதனால, மணவாளனாக காணப்படுவதனாலே மணவாட்டிய சபை எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணும். அவர் தான் போஷித்து காப்பாற்றுகிறவர். கரைதிரையற்ற வாழ்க்கையை தந்து நம்மெல்லாம் அவருக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ள விரும்புகிறார். அதனால தான் சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறதுனால சபையாகிய மணவாட்டி கிறிஸ்துவுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படியும் போதுதான் தேவன் சபையை ஆசீர்வதிக்கிறார். சபையாய மணவாட்டியை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு முன் நிறுத்தி கொள்ள தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது போல நாமளும் அந்த மணவாளனை இயேசு கிறிஸ்து ஆகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடினாலே நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். எந்த காரியத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து 5:7-8 வாசிக்கும் போது தம்முடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்ப சபையானது கிறிஸ்து தலையாய் இருக்கிறதுனால சரீரமாகிய சபை பாடுபட வேண்டும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மணவாட்டியாக அங்கீகரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போதுதான் சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது, மணவாட்டி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு மனைவியானவர் எப்படி புருஷன் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் பெறுகிறார்களோ அதே மாதிரி சபையாய மணவாட்டி கிறிஸ்துவ மணவாளனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய விருப்பத்திற்கு செயல்பட வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் தமக்கு முன் கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியை நிறுத்த
நம்மளை தகுதிப்படுத்த முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். செய்யும் நல்ல பிதாவே.